வணக்கம். இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். யாழ்ப்பாணம் ஆரியகுல சந்திக்கு அருகாமையில் பலாலை வீதியில் 2ஆம் ஒழுங்கையில் சிராம்பியடி லேன் என்று இந்த லேனை சொல்லப்படுகின்றது. இந்த பகுதியில் 3 மாடி கட்டிடத்தில் அமைந்த ஸ்கைலைட் கெஸ்டின் என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாணத்தின் பிரசித்தி பெற்ற வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு வியாபார தளம் என்றுதான் இதை சொல்ல வேண்டும். இந்த தளத்தினுடைய முழுமையான அமைப்பையும் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்வையிடுவோம். அதற்கு முதல்ல என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களை சேரும். இப்போ வாங்க இந்த காணொளிக்குள்ள நாங்கள் போவோம். 1.25 நிலப்பரப்புல இந்த 3 மாடி கட்டிடம் அமைந்துள்ளது. ஸ்கைலைட் ஹெஸ்டின் என்று சொன்னால் இலங்கையில் வசிப்பவர்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டில் வசிப்பவர்களும் அறிந்த ஒரு வியாபார தளமாக இது காணப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்ப நாங்கள் உள்ள போய் இதனுடைய முழுமையான அமைப்புகளை பார்வையிடுவோம். உள்ள வந்துட்டோம். முன்பகுதியில் பார்த்தீங்களன்னு சொன்னால் கசியர் பற்றை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழே பார்த்தீங்களன்னு சொன்னால் 2 அறைகள், ஒரு சமையலறை, 2 மலசலகூடம், ஒரு சிறிய ஹோல் என்று சொல்லி இந்த கீழ்த்தளத்தினுடைய அமைப்பு காணப்படுகின்றது. தயவு செய்து இந்த காணொளியை முழுமையாக பார்வையிடுங்கள். முழு விவரத்தையும் அறிந்து கொண்டால்தான் உங்களுக்கு இந்த ஹோட்டலினுடைய முழுமையான தன்மையை புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாங்கள் மேல் தளத்துக்கு செல்வோம். அதாவது கீழ்த்தளத்தோடு மொத்தமாக 4 தளங்கள் காணப்படுகின்றன. மேலே 3 தளம் இருக்கின்றது. முழுமையாக நாங்கள் பார்வையிடுவோம். ஒரு நாளினுடைய வருமானமாக 40,000 தொடக்கம் 60,000 வரை பெறப்படுகின்றது. முதலாம் மாடியில 5 அறைகளும், மொத்தமாக 4 தளத்திலேயும் 17 அறைகளும் காணப்படுகின்றது. 3 தளத்திலேயும் ஒரு அறைக்கு மாத்திரம் குளியலறையுடன் கூடிய மலசலகூடம் அமைந்திருக்கின்றது. எஞ்சிய 12 அறைகளுக்கும் மலசலகூட வசதி உள்ள அமைஞ்சிருக்கு. அது தவிர 13 அறைகளுக்கு பாத்ரூமோட கட்டப்பட்டிருக்குது. இதுல ஏசி பொருத்தப்பட்ட அறைகளாக 6 அறைகள் காணப்படுகின்றது. 3 அறைக்கு 6 பேர் தங்கக்கூடிய வசதியை கொண்ட ஏசி பொருத்தப்பட்ட அறைகளாக காணப்படுகிறது. எஞ்சிய 3 அறையும் 4 பேர் தங்கக்கூடிய ஏசி பொருத்தப்பட்ட அறையாக காணப்படுது. மாதத்துக்கு 12 லட்சம் தொடக்கம் 15 லட்சம் வரை வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு ரெஸ்ட் ஹவுஸாக இது காணப்படுகிறது. இவ்வாறு வருமானத்தை தந்து கொண்டிருக்கும் ஒரு வியாபார தளத்தை ஏன் இவர் விற்பனை செய்கிறார் என்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழக்கூடும். அது ஏனென்று சொன்னால் நீங்கள் நேரடியாகவும் அவரை கண்டு நீங்கள் கதைத்து அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் நான் இதில் தொலைபேசி இலக்கம் கொடுத்திருக்கிறேன். உண்மையிலேயே அவருடைய உடல்நிலை காரணமாக இந்த காணியை விற்பனை செய்துவிட்டு அவர் வெளிநாடு செல்ல இருக்கிறார். அவர் வெளிநாட்டிலே அவரது குடும்பம் வசிப்பதனாலையும் இதை அவசரமாக விற்பனை செய்ய இருக்கின்றார். அது தவிர பாத்தீங்கன்னு சொன்னால் சோலார் மின் உற்பத்தி இதுக்கு பொருத்தப்பட்டிருக்குது. அடுத்தது மின்சாரம் இல்லாத நேரம் தானியங்கி மூலம் இயங்குறதுக்கான மின்பிறப்பாக்கி பொருத்தப்பட்டிருக்கு. அதாவது மின்சாரம் துண்டிக்கப்படும் பொழுது தானாக இயங்கி மின்சார தடையினுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக மின்பிறப்பாக்கி பொருத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் லாபத்தோடு இயங்கி வரும் ஒரு வியாபார தளமாக இது காணப்படுகின்றது. நீங்கள் விசாரித்து பார்க்கும் பொழுது அதுகளை அறிந்து கொள்ளக்கூடும். நாங்கள் கூறும் தகவல் உண்மையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது தவிர உரிமையாளர் இலக்கத்துக்கும் நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி நேரடியாக சென்று பார்வையிடுங்கள். மேலதிக விவரங்களையும் அவரிடம் அறிந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே நல்ல ஒரு வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வியாபார தளமாக இது காணப்படுகிறது.
யாழ்ப்பாணத்திலே இது போன்ற ஒரு பெரிய லாபம் ஈட்டக்கூடிய ஒரு வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசையிலே வெளிநாட்டில் வசிப்பவர்களாக இருக்கட்டும், உள்நாட்டில் வசிப்பவர்களாக இருக்கட்டும், உங்கள் கனவை நினைவாக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு கட்டிடம் கட்டியபடியே இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு வேலைப்பாடும் இதிலே இருக்காது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அது தவிர இப்பொழுது புது காணி வேண்டி இது மாதிரியான ஒரு கட்டிடத்தை வேண்டுமாக இருந்தால் பல கோடிகள் செலவாகும். இந்த காணி குறிப்பிடப்பட்டிருக்கும் விலை 20,50,00,000 உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் புதிதாக இவ்வாறு ஒரு காணியை வாங்கி கட்டுவீர்களாக இருந்தால் இதனுடைய 2 மடங்கு செலவாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே உரிமையாளரோடு கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காணொளியை பதிவிட செல்லும் பொழுது கூட இந்த அறைகள் ஒன்றுமே ஃப்ரீயாக இருக்கவில்லை. முழு அறைகளும் பதிவு செய்யப்பட்டு உள்ளே ஆட்கள் தங்கினபடி இருந்ததால் நான் இந்த அறைக்கு உள்ளே சென்று காணொளி பதிவிட முடியவில்லை. இதனுடைய அறைகளுடைய அமைப்பு புகைப்படம் இதிலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்படத்தினூடாக இந்த அறைகளுடைய அமைப்புகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த கட்டிடம் பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு நடுவிலே அமைந்திருக்குது என்று சொன்னால் அது மிக ஆகாது. உண்மையிலேயே இந்த கட்டிடம் அமைந்திருக்கிற இடத்திலிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை 200 மீட்டர் தூரத்திலையும், நல்லூர் கோயில் 1.5 கிலோமீட்டர் தூரத்திலையும், புகையிரத நிலையம் 300 மீட்டர்லையும் அமைந்திருக்கின்றது. ஆரியகுளம் சந்தி 75 மீட்டர்ல அமைந்த ஒரு அற்புதமான வருமானத்தை பெருமளவு காணொளியை பார்வையிட ஒரு வியாபார விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் விளம்பர சேவை என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். முழுமையாக இந்த காணொளியை பார்வையிடுங்கள். அது மட்டுமல்லாமல் இதிலே நான் கொடுத்திருக்கின்றேன் இலங்கையிலே அவர் பாவிக்கும் தொலைபேசி இலக்கமும் வெளிநாட்டு இலக்கமும் 2 நம்பரும் அவருடைய தொலைபேசி இலக்கம் வேலை செய்யக்கூடிய நிலையில இருக்குது. நீங்கள் எந்த இலக்கத்துக்கும் அழைப்பை ஏற்படுத்தி கதைத்து கொள்ள முடியும். நல்ல ஒரு இடத்துல இது அமைந்திருக்கு என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நீங்கள் நேரடியாக சென்று பார்வையிடும் பொழுது இதை காணக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த இடம் அறிந்தவர்களுக்கு அது கட்டாயம் புரிந்திருக்கும். நல்ல ஒரு இடத்துல தான் அமைந்திருக்கின்ற யாழ்ப்பாணம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே நல்ல பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு அருகாமையில் காணி மருகி கொண்டு போகுது. அதாவது அனைத்து காணிகளுமே அடிபட்டு விற்பனையாகி கொண்டு இருக்கிறதுனால நல்ல நல்ல பாயிண்டான இடங்களில் தற்சமயம் யாழ் நகரில் காணி குறைந்து கொண்டு போகுது. நீங்கள் இது ஒரு நல்ல லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் அற்புதமாக அமைந்திருக்குது என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் இந்த காணொளியை பார்வையிடும் நீங்கள் முந்தி அடித்து அவசரமாக கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அரிய ஒரு சந்தர்ப்பம் இப்படியான ஒரு இடம் இனி வரும் காலங்களிலே அமையுமா என்பது எங்களால் கூற முடியாது. அவ்வாறு ஒரு நல்ல ஒரு அற்புதமான இடத்துல இது அமைந்திருக்குது. யாழ்ப்பாணம் வைத்தியசாலையாக இருக்கட்டும், நல்லூர் கோயிலாக இருக்கட்டும், அனைத்து பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு நடந்து செல்லக்கூடிய இடத்துல இந்த ஹோட்டலும் அமைஞ்சிருக்கு. போக்குவரத்துக்கு மிக இலகுவான இடத்துல அமைந்திருக்கின்றதான்னு சொல்ல வேண்டும். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.